ஈஸ்வரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி போச்சு? 1 மந்த் ஆச்சு இல்லையா நம்ம பேசி? ஆமாங்க சார். எப்படி இருக்கு 1 மந்த்துக்கு அப்புறம்? எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? சார் நல்லாதாங்க சார் போகுது. இப்ப கிளாஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். சரிங்க. கிளாஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செமினார் டெய்லியும் செமினார் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ம். அப்புறம் பிபிடி பிரசன்டேஷன் இருக்கும். அப்படியே ம். கொஞ்சம் ஒர்க்கா போயிட்டு இருக்குங்க சார். ஓகே. அதுக்காக அது பிபிடியா நாங்க போட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாமே உட்காந்துருப்பாங்க சார். ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற மாதிரி நாங்க கிரியேட் பண்ணி நாங்க எடுக்கணும் சார். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அந்த மாதிரி நினைச்சு நாங்க எடுக்கணும் சார். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். சரி, வேற என்ன விசேஷம்? எப்படி காலேஜ்லாம் நல்லா செட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்கா? இல்லைங்க சார், எல்லாம் ஓகேவா தாங்க சார் போயிட்டு இருக்கு. அப்படியா? சந்தோஷம், ஆமாங்க. சந்தோஷம். நாங்களே கிளாஸ்க்குள்ள வந்து யார் ஃபர்ஸ்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்கோங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அப்போ நல்லா படிக்கணும். ஓகே. ஓகேங்க சார். ஸோ சூப்பர், சூப்பர். மற்றபடி தெர் இஸ் எனிதிங், ஏதாவது நாங்கள் ஏதாவது உங்களுக்கு இது பண்ணணும், எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுனா முதல்ல சொல்லிடுங்க, சரிங்களா? ஓகேங்க சார், சொல்லிடுங்க சார். நம்ம எப்பவுமே கேட்போமே, அந்த 1 மந்த்தில் ஏதாவது நடந்துச்சா, இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி இல்லையா? காந்தி போனோம் சார். அங்க வந்து நாங்க தமிழ்ல வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல தாங்க சார் பேசுனாங்க. தமிழ்ல யாராவது ஒரு ஆள் கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்க இருக்கவங்களுக்கு வந்து நிறைய காலேஜ்ல இருந்து வருவாங்க சார். அவங்களுக்கும் புரியும். கொஞ்சம் யாராவது ஒரு நாள் தமிழ்ல எடுக்கணும், எந்த காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க சார் எங்க மேம் கிட்ட. அப்ப ம். எங்க பிரின்சிபல் மேம் வந்து நாங்க பிபிஜி காலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க சார். நாங்க வந்து செமினார் மாதிரி பண்ணலாம். ஏன்னா ம். அவங்க எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க சார். ஆனா ம். நாங்க செமினார் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ரெண்டு என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ராஜெக்ட் ஆர் இல்லைன்னா செமினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்ப நாங்க வந்து செமினார் தான் சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அங்க ம். டைமும் இல்ல, அதுக்கேத்த மாதிரி எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க சார். அதனால நாங்க செமினாரே சூஸ் பண்ணிக்கிட்டோம் சார். இப்ப சரி. யார் தமிழை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா தமிழ் எங்கன்னா தெரியுங்க சார். அதனால செமினார் எடுத்து எனக்கு பழக்கமும் இருக்கு. ம். இப்போ ஓகேங்க சார், நான் வந்து தமிழ்ல செமினார் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கால இந்தியாவில் கல்விலாம் எப்படி இருக்கு, இனி அதை வந்து எப்படி வந்து நம்ம மேன்மைப்படுத்தணும், அதை எப்படி வளர்ச்சியில வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், ம். அதுக்கப்புறம் வந்து இப்ப எஜுகேஷன்ங்கிறது வந்து கம்பல்சரி எஜுகேஷனா கொண்டு வரணும். ம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து படிக்காம ரோட்ல இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரோட்ல கடல வேலை செய்யறாங்களா சார். அந்த ம். மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் செமினார் எடுத்தேங்க சார். அப்ப அதுக்கு அவார்டு கிடைச்சிச்சுங்க சார். அப்படியா? ஓ, நல்ல ஆமாங்க விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர். உண்மையிலேயே வந்து நல்ல டாபிக் அது. நீங்கள் நல்லாவும் பேசியிருப்பீங்க, அதனால தான் அவார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ என்ன நினைக்கிறீங்க? இது தற்காலத்து கல்வி வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இனி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுங்க சார். ஏன்னா இனி குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனோட நாலேஜ் வந்து இனி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆ. ஏன்னா இப்ப எல்லாமே கூகுள் அதனால போகாம அவங்களோட அறிவு சார்ந்ததா அவங்களா யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கணுங்க சார். இப்ப வந்து நாங்க வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டோம்னா, ம். எக்ஸாம்பிள் வந்து நேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்டா கூகுள் தான் சார் போறாங்க. இந்த ம். கூகுள்ல கூட ஒரு ரீசெண்டா இந்த ஏஐ வந்திருக்கு இல்லைங்க சார். எல்லாருமே அதுலதான் பாக்குறாங்கன்னு தவிர அவங்களா யோசிச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அதை யோசிச்சு சொன்னாதான் நம்மளால முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செமினார் எடுத்திருந்தோம். அது ஓகே. இனிமேல் கூகுள் மூலமா எல்லாரும் போனோம். ஏன் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நம்ம அறிவு சார்ந்ததா எடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓகே. வெரி குட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய கற்றுக்குங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அதுதான் வந்து இருக்க போகுது அவங்க மைண்டில் வர எதுவும். ஜெனரேஷன் ஃபுல்லாவே போன் மொபைல் தாங்க சார். அது புரியுது. இல்லாம நீங்க உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களோட நீங்க யோசிச்சு சொன்னாதான் அதுல ஒரு சிறப்பு இருக்கும். ரைட். உனக்கு வந்து இவ்ளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து எங்கனால வந்து, ஏன்னா டீச்சரா இருந்து எங்களுக்கு தெரியணும் சார். அவங்க வந்து கூகுள் பார்த்து சொன்னாங்களா, நீ கூகுள் பார்த்து தானே வந்து சொன்ன அப்படின்னு சொன்னோம்னு வச்சோ, எஸ் மேம் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். எனக்கு தெரியுது நீ தான் சொல்லியிருக்க அப்படின்ட்டு. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து நீ எப்படி யோசிக்கிறியோ அதை பத்தி நீ சொல்லு. இப்ப வந்து நேச்சர் வந்து அது வந்து அழகா இருக்கணும், இப்ப வந்து நிறைய மாசுபட்டு இருக்குங்க மேம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இது வந்து இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க சார். அது வந்து எல்லாருமே கூகுள் பார்த்து தான் அதிகமா சொன்னாங்க. அது வந்து நீங்க அப்படி சொல்றதுக்கு பதிலா உங்க நாலேஜ் வச்சு நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம தடுக்கவே முடியாது.
புவனேஸ்வரி. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இவால்வ் ஆகிருக்கணும், ரைட்? அப்போ நீங்கள் சேட் ஜிபிடியை பயங்கரமாக யூஸ் பண்ணால் தான் அவங்ககிட்ட வந்து உங்கள் சேட் ஜிபிடியில் இருக்கிற நாலேஜ் ப்ளஸ் உங்களுடைய நாலேஜ் கலந்து நீங்கள் பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ரைட்? எப்போவுமே டெக்னாலஜியை வந்து எதிரியாவெல்லாம் பார்த்துறாதீங்க. இன் ஜென்ரல் நான் சொல்கிறது, டெக்னாலஜியை வந்து எப்படி உங்களுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு யூஸ் பண்ணி போனீங்கன்னா யூ பி மோர் ஆனா சக்ஸஸ். அதுல அதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல. டிஸ்அட்வான்டேஜ் எல்லா விஷயத்துலையுமே இருக்கு புவனேஸ்வரி. ஓகே. அதனால தான் உங்களுடைய உங்களுடைய அறிவு வந்து அங்கே ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேட் ஜிபிடியில் கேட்டாங்கன்னா கொடுக்குற ஆன்சர் அப்படியே சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகே ஆல்ரெடி சார். ஒரு படிச்ச அறிவு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் சாட் ஜிபிடி தப்பா சொல்லுதோ அதை விளக்கிட்டு கரெக்டான சொல்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்றது மட்டும் நீங்க அதை எடுத்து. சொல்லுவீங்க, ரைட்? ஓகே. எப்படி இருக்கீங்க வசந்தி? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி போச்சு ஒரு மாசம்? என்ன பண்ணீங்க? சார் இந்த டிசம்பர்ல இருந்து ஒரு 2 வீக் தாங்க சார் காலேஜுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க சார். Jan 2 வந்துட்டு மெயின் எக்ஸாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்க சார், அதுங்க சார். அதனால அதுல இருந்து லீவுங்க சார் எங்களுக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா ஏதாவது உங்களுக்கு? இப்போ வந்து எக்ஸாம் தான் சார் சேலஞ்ச். அப்படியா? எக்ஸாம் அது உங்க கையில தானே இருக்கு, நீங்க தானே படிக்கணும், நான் படிக்க முடியாது இல்லையா? 2 வீக்னு தாங்க சார் போயிருக்கோம். அப்ப நிறைய பேர் அட்டன்ஸ் வேற க்ளோஸ் ஆயிடுச்சுங்களாங்க சார். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. கம்மி பேர் தான் வந்தோம். அவ்வளோத்துக்குலாம் எதுவுமே இல்லைங்க சார். அப்படியா? போரிங்கா இருந்துச்சா? ஆமாங்க சார், வெரி வெரி போரிங். ஓகே, ஓகே. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். பிரேமான்னு இருக்கு, பிரேமான்னு கேட்டுச்சு. அப்புறம் வந்து உட்கார்ற ஆள் வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. சரி, ஓகே. எப்படி எப்படி போயிட்டு இருக்கு பிரியங்கா? எப்படி நீங்க இங்க போனீங்கல்ல, ஆம், உங்களுடைய ட்ரிப் போயிட்டு வந்தீங்களா? இல்லைங்க சார், 22 தான் போவோம் இனிமே. ஓகே, அப்போ அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துருச்சு இல்லையா? நடந்துச்சுங்க சார், குரூப்ல போட்டிருக்காங்க சார். ஷெட்யூல், ட்ரிப்போட ஷெட்யூல் இப்போதான் சார் போட்டிருக்காங்க குரூப்ல. இது வந்து இப்போ நீங்க போற ட்ரிப்புக்கும் அது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க போறீங்க இல்லையா, உங்களை கூட்டு போறாங்க இல்லையா, நீங்க ஃபுல்லா அது வந்து அதை நோட்ஸ் எடுத்து அதை பத்தி போட்டோஸ் எடுத்து அதை வந்து ப்ரெசன்டேஷன் எதுனா பண்ணியிருக்கீங்களா? பவர் பாயிண்ட் எல்லாம்? பண்ணியிருக்கேங்க சார். அப்போ பவர் பாயிண்ட் ஸ்லைடு எடுத்து அதெல்லாம் போட்டு அதை பற்றி எழுதி உங்களுடைய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் வந்து அனுப்பும்போது, இல்லை உங்களுடைய கிளாஸ் எந்த பாடம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓ பரவாயில்லையே, இந்த பொண்ணு வந்து நல்லா எஃபர்ட் எடுத்து படித்து இதை பற்றி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு, ரைட்? ஓகே சார், எங்களுக்கு அது மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க சார். நாங்க எவ்வளோ இது 2 நாள் ட்ரிப்பா? எவ்வளோ நாள் ட்ரிப் இது? சார் 10 days 9 days வருது. 10 days ட்ரிப்னா வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், ரைட்? அதனால கற்றுக்குங்க, இது பண்ணுங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் சொல்லுங்க, எந்த ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோமோ அதை மறக்காம அதை செய்யணும். அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப்லேயே நாளைக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு வாக்கு சொல்லிட்டோம்னா அந்த வாக்கை நிறைவேற்றணும். அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, ரைட்? நம்ம என்ன வந்து அடுத்தவங்க மறந்துட்டாங்கன்னு நினைப்போமோ கடவுள் வந்து அவங்களுக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்தி கேட்க வைப்பாரு. புரியுதா? புரியுது சார். குட் மார்னிங் சார். பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். சார் நான் பிரேமாங்க சார், பிரியங்கா கையில். யாராவது வந்து நம்மளை வந்து அப்படியே ஏமாத்திட்டே இருக்கீங்க. பிரேமா, கரெக்ட், சாரி. பிரேமா எப்படி இருக்கீங்க? கொக்கோலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது முடிஞ்சுங்க சார். இப்ப ஸ்டடி சார். சார் இந்த டைம் எல்லா எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா தான் சார் இருந்துச்சு. இல்லை, முதலே சொல்லிடுறோம், தப்பாக தான் இருந்துச்சுன்னு காப்பாத்திக்கிறதுக்காக இல்லையா? எக்ஸாம்ஸ். இல்லைங்க சார், ஓகே. அவுட் ஆஃப் சிலபஸ் தான் சார் நிறைய இருந்துச்சு. சார் 1 month ஃபுல்லா இங்கே தான் சார் இருந்தேன். அப்புறம் எக்ஸாமுக்கு மட்டும் காலேஜ் போனோங்க சார். அப்புறம் நாளைக்கு காலேஜ் ரீஓபன் சார். ஓகே. ஸ்ரீகௌஷியா வாங்க. உங்க சார் குட் ஈவினிங் சார். ஈவினிங், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊரு? சார் ஓகே சார், எக்ஸாம் போயிட்டு இருக்கு சார். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் செம். ஓ முதல்ல சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு உங்களை விட்டுருக்கலாமே.
ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா லா படிக்கிறவங்க வந்து பேசலாம்னா அப்புறம் யார் தான் பேசுறது இல்லையா? எந்த பிரச்சனையுமே இல்லை சார், எல்லாம் கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கு. அப்புறம் படிக்கிறது மட்டும்தான் சார், அவ்வளவுதான் சார். ஓகே, படிக்கிறது நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? நல்லா போயிட்டு இருக்கு சார். சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க சரியா? ஓகே சார். ஓகே சூப்பர். வேற ஏதானா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். பட் எதுவும் இல்லை இல்லையா? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் சார். ஓகே ஓகே சூப்பர். ஸ்ரீகௌஷா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் சரிங்களா? தேங்க்யூ சார். அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். எஸ் எஸ் எஸ். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். எப்படி இப்போ கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். நான் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க சார். போன மாசம் தாங்க சார் காலேஜ் ஓப்பன் ஆச்சுங்க சார். ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ்? ரொம்ப நல்லா போகுதுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ காலேஜ் போய்? 1 month ஆச்சுங்க சார். உங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இருக்குங்க சார். மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். கரெக்ட். ஆமாங்க. ஸோ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு வர்றீங்க? எப்படி இருக்கு திடீர்னு? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு போங்க சார். சரிங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லையா? ஆ எந்திரிச்சிருவாங்க சார். 6 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. ஓகே சரி. எந்திரிச்சு போயிட்டு ஈவினிங் வரும்போது எத்தனை மணி ஆகுது? ஈவினிங் 6 o'clock இங்க வந்துருவாங்க சார். வந்து படிக்கிறீங்க இல்லையா? முதல்ல இருந்தே படிக்க, படிக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் இல்லையா? ஆமாங்க சார். அதனால வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க சரியா? சரிங்க சார். இப்படி எல்லாமே ஓகே தான் இல்லையா? எதுவுமே சேலஞ்சஸ் ஓப்பன் இது எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. கரெக்டா? ஆமாங்க சார். சரி சரி. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். மேரி கிறிஸ்மஸ் சார். தேங்க்யூ சார். பை சார்.